Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீடியோ Black Book series ஓட continuation தான் third வீடியோ. First ரெண்டு வீடியோல வந்துட்டு நம்ம 70 வார்த்தை பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து synonyms, OWS, phrasal verbs பார்க்க போறோம். So ஏற்கனவே பார்த்த ரெண்டு வீடியோல உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் கேட்க போறேன். நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டி இப்போ நான் ரிவிஷன் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இருக்க வார்த்தை மட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை போன வீடியோல பார்த்த வார்த்தை eccentric. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான வார்த்தை, அதுக்கு மீனிங்கே ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவல் தான். அடுத்த வார்த்தை மோரோஸ். ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மோரோஸ்னா என்ன? க்ளூமி ஆர் சல்லன்னு அர்த்தம். மோரோஸ்னா என்ன? க்ளூமி ஆர் சல்லன். அடுத்த வார்த்தை அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட்னா என்ன? ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கிறவங்கள தான் அப்ஸ்டினேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை டூபியஸ். டூபியஸ்னா டவுட்ஃபுல். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபிஷ்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறது. ஓகே, அடுத்த வந்துட்டு ஆண்டனம். நான் எல்லா வார்த்தையும் ரிவைஸ் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கிற வார்த்தை மட்டும் ரிவைஸ் பண்றேன். நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பின் பண்ணி காமெண்ட் பண்ணி எனக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்த வார்த்தை ஆண்டனம்ல அடிப்போஸ். அடிப்போஸ்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபேட்டுன்னு அர்த்தம். ஓகே, நான் இங்கே கேட்டிருக்கிறது என்ன? ஆண்டனம். அடிப்போஸ்னா என்ன? ஃபேட்டியாக இருக்கிறது. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சின்னு அர்த்தம். STRINGY, ஸ்ட்ரிஞ்சி. ஓகே, அடுத்த வார்த்தை அக்யூமன். இந்த வார்த்தை OWSலையும் பார்த்துட்டோம், இதுலேயும் பார்த்துட்டோம், சினானிம்ஸ்லையும் பார்த்துட்டோம். அக்யூமன் இஸ் ஏன்னா ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க. they will be able to decide correctly. ஒரு விஷயம் டெசிஷன் வந்து கரெக்டாக எடுப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஸ்டூபிடிட்டின்னு அர்த்தம். ஸ்டூபிடிட்டின்னு அர்த்தம். ஓகே, சாரி. அடுத்த வார்த்தை அசர்பிக். அசர்பிக்னா யாரு? அசர்பிக்னா வந்துட்டு கசப்பான அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா வெனோமஸ் பர்சன், பாய்சனஸ் பர்சன் அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னா அசர்பிக்கு டைரக்ட் ஆப்போசிட் பிளாண்ட். பிளாண்ட் அப்படின்னா கைண்ட் ஹார்ட்டட், இன்னசென்ட்டாக இருக்க பர்சன் தான் வந்து பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அசர்பிக்னா இப்படி கசப்பான. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா டேஸ்ட்லெஸ், பிட்டராக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்னா டேஸ்ட்லெஸ். அசர்பிக் ஆப்போசிட்னா பிளாண்ட். ஓகே, அடுத்தது OWS. OWSனா அக்கோலேட்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அக்கோலேட்னா ஒருத்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அக்கோலேட் பண்ணுறது. ஒருத்தவங்க அக்னாலேஜ் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு லாடேட்ரி நோட்டீஸ் கொடுக்கறது. தட் இஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்துறது தான் அக்கோலேட் பண்ணுறது. அடுத்தது அக்கம்ப்ளைஸ். அக்கம்ப்ளைஸ்னா பார்ட்னர் இன் கிரைம் என்னன்னு சொல்லுவோம்? அக்கம்ப்ளைஸ்னு சொல்லுவோம். பார்ட்னர் இன் கிரைம் என்னன்னு சொல்லுவோம்? அக்கம்ப்ளைஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்தது பேக் டவுன். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் 20 பார்த்தோம், அதில் 2 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பேக் டவுன் பண்ணுறது அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா தட் இஸ் பேக் டவுன் பண்ணுறது. முந்தானத்து வீடியோவில் நான் அப்டேட் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு தப்பாக மீனிங் சொல்லியிருப்பேன். பட் அப்டேட்னா என்ன வார்த்தை? அதோட மீனிங் வந்து ரெடியூஸ்னு அர்த்தம். ஓகே, அந்த வார்த்தையை வந்து நான் நேற்று வீடியோவில் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேக் டவுன் பண்றேன், நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேன் அப்படின்னா பேக் டவுன் பண்றது. பேங்க் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா நம்புறது. ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பொருள் மேலேயோ ஒரு வேலை மேலேயோ நம்பிக்கை வச்சு, அதுதான் பேங்க் ஆன் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ரிவிஷன் முடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ சினானிம் பார்க்கலாமா? சினானிம்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்துட்டு அடிக்ட் அப்படின்ற வார்த்தை. அடிக்ட்னா என்ன? எ பர்சன் ஹூ இஸ் பிசிக்கலி டிபெண்டன்ட் ஆன் அ சப்ஸ்டன்ஸ். இந்த வார்த்தை நமக்கு ரெகுலரா எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அட்ஹியர். அட்ஹியர் அப்படின்னா ஃபாலோ ஆர் பிலீவ் இன் சம்திங் ஆர் ப்ராக்டிசஸ் ஆஃப்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கிறது நான் வழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்றேன், பிலீவ் பண்றேன், அதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் அட்ஹியர் டு சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஹியர் டு அப்படிங்கிறது ஃப்ரேஸ். ஓகே, அடுத்த வார்த்தை அடலசன்ஸ். அடலசன்ஸ்னா என்ன? எ பீரியட் பிட்வீன் பியூபர்ட்டி அண்ட் அடல்ட்ஹுட் தான் வந்துட்டு அடலசன்ஸ். அடலசன்ஸ்னா வந்து பியூபர்ட்டிக்கும் அடல்ட்ஹுட்டுக்கும் நடுவில் இருக்க பீரியட் கால்ட் அடலசன்ஸ். ஓகே, அடோனிஸ். அடோனிஸ்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி யங் மேனை வந்துட்டு அடோனிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் அடோனிஸாக இருக்கீங்க அப்படின்னா எத்தனை யங் மேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். அடுத்தது அடல்ட்ரேட். அடல்ட்ரேட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து கலப்படம் பண்ணுறதா அடல்ட்ரேட். ஓகே, அடல்ட்ரேட் மேட் இம்பியூர் பை ஆடிங் இன்ஃபீரியர் சப்ஸ்டன்சஸ். அடுத்தது அட்வொகேட். அட்வொகேட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கோ ஒரு பர்சனுக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக வழக்காடினீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட்வொகேட். அட்வொகேட். ஓகே, சப்போர்ட்டிங் something or some person. அடுத்தது ஏரியல். வார்த்தையிலே என்ன இருக்கு? ஏர் அப்படின்ற இருக்கா? ஏர் அப்படின்னா காற்று சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஏரியல்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஏஸ்தட்டிக்.
எய்ஸ்தட்டிக் அப்படின்னா நேச்சர் சம்மந்தப்பட்ட வர்றது இல்லாட்டி பியூட்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு எய்ஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, AESTHETIC எய்ஸ்தட்டிக். ஓகே, அடுத்த வார்த்தை அஜெண்டா. அஜெண்டா அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ரிப்பீட்டடாக இருக்க வார்த்தை. மீனிங் என்ன? a list of items to be discussed at a meeting. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் அட்ரஸ் பண்ணுவாங்க, அடுத்தது சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க, சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச் இருக்கும், அப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அஜெண்டா அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் டு பி ஃபாலோட் இன் டைம் பீரியட், அதுதான் வந்து அஜெண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே உங்களை வந்து வெளியே கூப்பிட்டாங்க அப்படின்னா இது என் அஜெண்டாலே இல்லை, நான் எனக்கு என்னால் நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது இஸ் கால்ட் அஜெண்டா. ஓகே, அடுத்தது அக்ரெசிவ். ஒன் ஹூ இஸ் வைலண்ட் அண்ட் ஹாஸ்டைல், அவங்கள தான் வந்து என்ன சொல்லுவாங்க? அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக் அக்னாஸ்டிக்னா யார் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் நாட் ஷியோர் அபவுட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஒருத்தவங்க காட் இருக்காரா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலே இருப்பாங்கல்ல, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஆக்னாஸ்டிக். அடுத்தது வந்துட்டு என்ன வார்த்தை அப்படின்னா ஆகோனி. ஆகோனினா எக்ஸ்ட்ரீம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சஃபரிங். ஆகோனினா என்ன? எக்ஸ்ட்ரீம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சஃபரிங். இது வந்து பெயினோட அட்வான்ஸ்டு வேர்ஷனாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆகோனின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து ஆல்பம். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. தட் இஸ் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம குழந்தையா இருக்கிற ஃபோட்டோ போட்டு ஆல்பம் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆல்பம்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அல்கோஃபோபியா. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. நேற்று நம்ம ஒரு வார்த்தை படித்தோம், எனக்கு வந்துட்டு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு. ஆக்ரோஃபோபியா, ACROPHOBIA, ஆக்ரோஃபோபியா. இதுவே வந்துட்டு அல்கோஃபோபியானா என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் பெயின். பெயின், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் போடுறப்போ ஐயோ எனக்கு பெயினாக இருக்குமோ, அழுக வந்துருமோன்னு சொல்லி பயப்படுவோம்ல, அப்போ அழுக வந்துருமோன்னு சொல்லி பயப்படுற அந்த பெயினுக்கு தான் பயப்படுவோம் நம்ம. அந்த பெயினுக்கு பற்றி, அந்த பெயினா மேலே பயம் இருந்துச்சு அப்படின்னா அல்கோஃபோபியான்னு அர்த்தம். அழுகுருவோன்னு பயமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த பெயின்காக பெயின் வந்து நம்ம அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கோஃபோபியா. ஓகே, அடுத்த வார்த்தை ஏலியன். ஏலியன்னா என்ன அப்படின்னா எ பர்சன் பிலாங்கிங் டு அ ஃபாரின் கண்ட்ரி. ஒரு பர்சன் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஏலியன். ஓகே, அடுத்தது ஆலிமனி. ஆலிமனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அவங்களோட சொத்துல இருந்தோ அவங்க சம்பாதிச்சதுலேருந்தோ பாதி வந்து ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க, இல்லாட்டி மாதம் இவ்வளோ அலோவன்ஸ்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் ஆலிமனி. ஓகே, அடுத்தது அலிகரி. அலிகரினா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த பாட்டி வடை சுட்ட கதை, அதுக்கப்புறம் காக்கா வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஒரு பானைக்குள்ளே கல் போட்டு தண்ணி குடிச்சுது, இந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் வெறும் கதை கிடையாது. அதுக்குள்ளே வந்துட்டு அண்டர்லைன்டு மீனிங் வந்து இருக்கும். ஒரு விஷயத்துலையும் அதில் வந்து அந்த கேரக்டர் ஒன்று சிம்பிளைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டி வடை சுட்ட கதையில் ஃபாக்ஸ் வந்து கன்னிங்னஸை குறிக்கும், காக்கா வந்து இன்னசென்ட்டாக இருந்தது குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் அண்டர்லைன்டு மீனிங் ஆர் மாரல் ஸ்டோரி வச்சு சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு அலிகரி. ஓகே, அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையில் வந்துட்டு சேம் லெட்டர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரிப்பீட் ஆகி இனிஷியலாக ரிப்பீட் ஆகி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு அலிட்ரேஷன். ஓகே, அடுத்தது அலுவியம் ஆர் அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், மலையிலேருந்து தண்ணி அடிச்சுட்டு வரும்போது தண்ணி மட்டும் வராது, கல் மண் எல்லாமே சேர்ந்து வரலாம். அப்போ அந்த மண் வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸில் அடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் கம்மியானதுக்கப்புறம் அந்த மண் எல்லாமே ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு அலுவியல் சாயில். ஓகே, அடுத்தது அல்மாமேட்டர். அல்மாமேட்டர் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஏல படிச்சிருக்கேன் இல்லை ஒரு காலேஜ் பியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த காலேஜும் ஸ்கூலும் என்னோட அல்மாமேட்டர். ஓகே, அடுத்தது அல்பினிசம். ஆல்பினிசம்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ப்ஸ் மவுண்டைன் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஆல்ப்ஸ் மவுண்டைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ப்ஸ் மவுண்டைனில் நான் கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னா மவுண்டைன் கிளைம்பிங்க்கு பேர் தான் ஆல்பினிசம். ஸோ ஆல்ப் மவுண்டைனை நான் கிளைம் பண்ண போகிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்பினிசம்னா மவுண்டைன் கிளைம்பிங் மீனிங். ஓகே, அடுத்தது ஆல்டர். ஆல்டர்னா என்ன அப்படின்னா எ ஃப்ளாட் ஆர் டேபிள் ஆர் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேர் ஆஃபரிங்ஸ் ஆர் மேட் டு அ டைட்டி. அவ்வளோதான், காவு கொடுப்பாங்கல்ல சாமிக்கு, அந்த காவு கொடுக்குற இடத்துக்கு பேர் ஆல்டர். ALTAR. இன்னொரு வார்த்தை இருக்குது ஆல்டர், ALTER. ஆஃபன் இதை ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். இதுக்குன்னா வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஆர் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கிறது தான் ஆல்டர் பண்ணுறது. ஆனால் ஆல்டர்னா என்ன? ALTAR. காவு கொடுக்குற இடத்துக்கு பேர் ஆல்டர். ஓகே, அடுத்தது அல்டிமீட்டர். அல்டிமீட்டர்னா என்ன அப்படின்னா
ஹைட்டை மெஷர் பண்ணுறது தான் அல்டிமீட்டர். ஓகேவா? அதுவும் எதோட ஹைட்டை, லேண்ட் சர்ஃபேஸ் ஹைட்டை மட்டும் மெஷர் பண்ணுறது தான் அல்டிமீட்டர். ஓகே, இன்னொரு வார்த்தை இருக்குது ஃபேதோமீட்டர். ஃபேதோமீட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லை அப்படியே படிச்சுட்டு எனக்கும் காமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஃபேதோமீட்டருக்கு வேறு மீனிங் இருக்குது. FATHOMETER. ஃபேதோமீட்டருக்கு வேறு மீனிங் இருக்குது, அல்டிமீட்டருக்கு வேறு மீனிங் இருக்குது. அல்டிமீட்டர்னா என்ன, லேண்ட் சர்ஃபேஸில் வந்து ஹைட்டை மெஷர் பண்ணுறது. ஃபேதோமீட்டரும் ஹைட்டை மெஷர் பண்ணுறதா, பட் அது என்ன மெஷர் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது வந்துட்டு அல்டிடியூட். அல்டிடியூட்னா இப்போ தானே பார்த்தோம், அல்டிடியூட்னா ஹைட்டை மெஷர் பண்ணுறது. அப்போ அல்டிடியூட்னா ஹைட் அபவ் சீ லெவலில் தான் வந்து நம்ம அல்டிடியூட்னு சொல்லுவோம். அடுத்தது ஆல்ட்ரூயிஸ்ட், ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. ஆல்ட்ரூயிஸ்ட்னா என்ன அப்படின்னா, someone who makes charitable donations intended to increase human well-beingக்காக charitable donation கொடுக்குற பர்சனுக்கு பேர் அல்ட்ரூயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ALTRUIST, அல்ட்ரூயிஸ்ட். நிறைய வார்த்தை ரிப்பீட்டடான வார்த்தை தான். அடுத்தது அலும்னை. அலும்னஸ் ஆர் அலுமினின்னு சொல்லுவாங்க. அலுமினி அப்படின்னா நீங்களோ நானோ நம்மளோட முன்னாள் படித்த ஸ்கூலுக்கு அலுமினி, முன்னாள் மாணவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களதான் வந்து அலுமினி ஆர் அலுமினஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்கூல், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்த வார்த்தை அமாச்சர். அமாச்சர் அப்படின்னா வந்துட்டு நாட் அ ப்ரொஃபஷனல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டீச்சிங் அமாச்சர் அப்படின்னா இப்போ தான் பிகினர்னு அர்த்தம். நான் அதை பார்ட் டைமாக தான் பார்த்துட்டு இருப்பேன், ஃபுல் டைம் நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. பிகினர். அப்புறம் இன்னொரு என்ன வார்த்தை அப்படின்னா பார்ட் டைமாக பார்க்குறது தான் வந்துட்டு அமாச்சர். ஓகே, அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அதுக்கு பேர் வந்து நோவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோவிஸ்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, NOVICE. இன்னொன்று க்ரீன் ஹார்ன்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹார்னுங்கிறது வந்து இடியம். அப்படின்னா அமாச்சர், நாட் ப்ரொஃபஷனல்னு அர்த்தம். க்ரீன் ஹார்ன், HORN, க்ரீன் ஹார்ன். ஓகே, ஒன் ஹூ பிளேஸ் அ ப்ளஷர் ரேதர் தேன் அஸ் அ ப்ரொஃபஷனல் எடுத்துக்காம ஜாலியாக இப்போ ஒரு பெயிண்டராக இருக்கிறதுல ப்ரொஃபஷனலாக எடுத்துக்காம ப்ளஷருக்காக பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேர் அமாச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அமேக்ஸோஃபோபியா. மேக்ஸிமமாக இருக்கிற காரை ஓட்டுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அமேக்ஸோஃபோபியானா ஃபியர் ஆஃப் ரைடிங் இன் அ கார். ஒரு காரை ஓட்டுறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அமேக்ஸோஃபோபியா. ஓகே, இப்போ தான் நம்ம அல்கோஃபோபியான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுக்கு மீனிங் என்னன்னு யோசிங்க. அடுத்த வார்த்தை அம்பாசிடர். அம்பாசிடர்னா டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் இன் அனதர் கண்ட்ரி. அவ்வளோதான். ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஜப்பானுக்கு ஒரு பர்சன் போனாங்க அப்படின்னா அவங்கள பேர் என்ன சொல்லுவோம், அம்பாசிடர்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னா ஒன் ஹூ இஸ் ஃப்ளூயன்ட் இன் போத் ஹேண்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் ஃப்ளூயண்ட்டாக எழுதுனாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னு சொல்லுவோம். நம்ம நண்பன் படத்தில் சத்யராஜ் வருவார்ல, காலில் 2 பேனா கையில் 2 பேனா உட்காந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிட்டு இருப்பார் ஜீவாவுக்கும் ஸ்ரீகாந்தோட அப்பாவுக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 30 வார்த்தை OWSல பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சினானிம்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை கோர்ஸ். COARSE. கோர்ஸ்னா ரஃப் ஆர் க்ரூடுன்னு அர்த்தம். ரஃப் ஆர் க்ரூடு. க்ரூட் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நிலத்துல இருந்து எடுக்கிறது, நிலக்கரி, க்ரூட் ஆயில். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஸ்மூத், ஜென்டில் ஆர் ரிஃபைன்ட் ஆயில். ஸ்மூத்தாக இருக்கிறது, ஜென்டிலாக இருக்கிறது, ரிஃபைண்டாக இருக்கிறது. ரிஃபைன்ட் ஆயில், க்ரூட் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு வார்த்தை கோர்ஸ். அடுத்தது கொலாசல். இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கொலாசல்னா எனாரமஸ், ஜைஜாண்டிக். அதோட ஆப்போசிட் ஸ்மால், மினிமம், டீனி, டைனி, ஸ்மால், மினிமம். ஓகே, இதோட ஆப்போசிட். எதோட ஆப்போசிட், கொலோசலோட ஆப்போசிட். கொலோசலுக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, COLOSSAL. ஓகே, அடுத்த வார்த்தை காமன்ஸ். காமன்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட், லான்ச் ஆர் இனிஷியேட்னு அர்த்தம். காமன்ஸ் ஆயிடுச்சு, இந்த வீடியோ வந்து காமன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரேஸ் வந்து காமன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வந்து கன்க்ளூட், க்ளோஸ், டெர்மினேட். கன்க்ளூட், க்ளோஸ், டெர்மினேட். டெர்மினேட்னா புட் அண்ட் எண்ட் டு சம்திங், அதுதான் வந்து டெர்மினேட்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை மட்டும் தான் புதுசு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 30 சினானிம்ஸுமே ஈஸியான சினானிம்ஸ் தான். நம்ம ரிவிஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்குது. சில வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஞாபகம் இருக்கும். அடுத்த வார்த்தை டெமாலிஷ் பண்ணுறது. நேற்று தான் பண்ணோம் அபாலிஷ்னு சொல்லிட்டு. அபாலிஷ்னா என்ன, தகர்க்கிறது. அதே தான் டெமாலிஷ். எந்திரன் படத்தில் வரும்ல, அந்த ரோபோட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அதுதான் டெமாலிஷ் பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன, பில்ட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை எமர்ஜ். எமர்ஜ்னா என்ன, மேலோங்கி வர்றது, அப்பியர் ஆகி வர்றது. அதுக்கு ஆப்போசிட் வந்து வேனிஷ் ஆகி போகிறது, டிஸப்பியர் ஆகி போயிடுறது. ஒரு கம்பெனி வந்து காம்படிஷன்ல வேனிஷ் ஆயிடுச்சு, டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா காம்படிஷன்ல இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா என்ன, யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். நேற்று ஒரு பேரன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்,
RREN பேரன் அப்படின்னாலும் ஃபியூட்டைல்னாலும் யூஸ்லெஸ்னாலும் ஒரே வார்த்தை தான். அதுக்கு ஆப்போசிட் என்ன? worthy, ப்ரொடக்டிவ், ஃப்ரூட்ஃபுல், யூஸ்ஃபுல். ஓகே, நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே காமெண்ட்டில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை க்ளூமி. க்ளூமினா என்ன அப்படின்னா சேடுன்னு அர்த்தம். மர்க்கியாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது. நம்ம இப்போ தான் ரிவைஸ் பண்ணோம். என்ன வார்த்தை? மோரோஸ் அப்படின்ற வார்த்தை ரிவைஸ் பண்ணோமா? இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். மர்க்கி அப்படின்ற வார்த்தை புதுசாக இருக்குது. ஓகே, உங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப மக்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கி போயிருந்தா வந்துட்டு தமிழ் மக்கி போடுறது கிடையாது. மக்கி போயிடுச்சுன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு டல்லாக இருக்குங்க, கலரே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா, மர்க்கியாக இருக்குது அப்படின்னா டல்லாக இருக்கிறது, சேடாக இருக்குது, மோசம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? பிரைட், ரேடியண்ட்டாக இருக்குது. பிரைட்ஃபுல்லாக இருக்குது, ரேடியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஹார்மனி. ஹார்மனின்னா என்ன அப்படின்னா கன்சஸாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. கன்சஸ் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு புது வார்த்தை. கன்சஸ் அப்படின்னா ஐ எம் கன்சஸ்ட் அப்படின்னா ஐ எம் பீஸ்ஃபுல்னு அர்த்தம். CONSENSUS கன்சஸ். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்ட்ரைஃப் பண்ணுறது, இல்லாட்டி கான்ஃப்ளிக்ட் பண்ணுறது, பேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்தோட போராடிக்கிட்டே இருக்கிறது. ஸ்ட்ரைஃப், கான்ஃப்ளிக்ட் ஆர் பேட்டில். ஓகே, அடுத்த வார்த்தை இல்லிசிட். இல்லிசிட் அப்படின்னா இல்லீகல், அன்லாஃபுல். அதுக்கு ஆப்போசிட் என்ன? லாஃபுல், லீகல். அடுத்த வார்த்தை ஜுடிஷியஸ். ஜுடிஷியஸ், அக்யூமென், இது எல்லாமே வந்துட்டு ஒரே மீனிங் தரதான். நல்லா யார் வைஸாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு வைஸ், காஷியஸ், ப்ரூடண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு நம்ம வந்து ஜுடிஷியஸ்னு சொல்லுவோம். ப்ரூடண்ட்ன்ற வார்த்தை நேற்று பார்த்த வார்த்தை. இதுக்கு ஆப்போசிட் வந்து ரேஷ், இல்லாட்டி நேற்றே பார்த்துக்கணும், நம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். ஒன் ஹூ இஸ் நாட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்டூபிட் அப்படின்னா அவங்க வந்து ரேஷ் ஆர் நம்புன்னு சொல்லுவோம். அதுவே ஆப்போசிட் என்ன? ஜுடிஷியஸ், அக்யூமென். அடுத்த வார்த்தை லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்ன? நமக்கே தெரியும், ஃப்ரீடம். அதுக்கு ஆப்போசிட் டிபெண்டன்ஸ், ஸ்லேவரி ஆர் பாண்டேஜ், ஒரு பாண்டேஜில் போட்டு இருக்கிறது. ஓகே, அடுத்தது பெக்யூலியர். பெக்யூலியர் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். அதுக்கு ஆப்போசிட் யூஷுவல் ஆர் நார்மல். இன்னொரு வார்த்தை ரெக்டிஃபை பண்ணுறது. நான் நேற்று வீடியோவில் வந்துட்டு நேற்று வீடியோவில் அபேட் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு தப்பாக சொல்லியிருக்கேன். ஓகே, அபேட்னா என்ன? ரெடியூஸ்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு நான் வந்து தப்பாக சொல்லி தந்துட்டேன். அதை உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? ரெக்டிஃபை பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன். உடனே அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ரெக்டிஃபை, கரெக்ட் ஆர் அமெண்ட். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஃபால்சிஃபைன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சாக்ரெட். சாக்ரெட்னா என்ன? ஹோலின்னு அர்த்தம். ஓகே, சாக்ரெட்னா என்ன? ஹோலி. ஹோலி, அதோட ஆப்போசிட் வந்து ப்ரொஃபேன். ப்ரொஃபேன், ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்து சாக்ரெடாக பண்ணல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரொஃபேன். ஒரு தப்பான டீட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபேன் அர்த்தம். ஓகே, ப்ரொஃபேனிட்டி அப்படின்னும் இன்னொரு வார்த்தை இருக்குது. அடுத்த வார்த்தை டிமிட். டிமிட்னா வந்து கூச்சப்படுறவங்க இல்லை, இவங்க டிமிடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கூச்சமாக இருக்குது, கோவோட பயப்படுவாங்க, ஷையாக இருப்பாங்க, இல்லை ஹம்பிளாக இருப்பாங்க, அவங்கள தான் வந்து டிமிடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மோஸ்ட்லி ரிப்பீட்டடான வார்த்தை. இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பிரேவ், போல்டு. பிரேவ், போல்டு. ஓகே, அடுத்த வார்த்தை அப்சர்டு. அப்சர்ட்னா 3 வாட்டி பார்த்துட்டோம். அப்சர்டுனா என்ன? ரெடிகுலஸ்னு அர்த்தம். அப்சர்ட்னா ரெடிகுலஸ். நான் சொல்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, இப்போ என்னோட வீடியோ கீழே திடீர்னு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்சர்டாக இருக்கும், புரியாது என்னன்னு, கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது, என்னடா இவங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்சர்ட் ஆர் ரிடிகுலஸ். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா சென்சிபிளாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சென்சிபிளாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஆப்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டி அப்படின்னா வந்து மிஸ்ஃபார்ச்சூன், மிசரி, ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கிறதுக்கு பேர் அட்வர்சிட்டி. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் வந்து ப்ராஸ்பெரிட்டி, ஒரு சந்தோஷமாக இருக்கிற காலம் பேர் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆஸ் வெல் அஸ் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அடுத்தது அமாச்சியர். அமாச்சியர் இப்போ தானே பார்த்தோம். அமாச்சியர்னா என்ன? கிரீன் ஹார்ன்னு பார்த்தோம், நோவிஸ்னு பார்த்தோம், பிகினர்னு பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ப்ரொஃபஷனல்னு அர்த்தம். அடுத்தது ஏமியபிள். ஏமியபிள், இன்னொரு வார்த்தை அமிகபிள்னு வந்து முந்தானேத்து வீடியோவில் பார்த்துருப்போம். அமிகபிள்னா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். அமிகபிள், ஏமியபிள், இந்த ஏமின்னு வந்தாலே ஃப்ரெண்ட்லின்னு தான் அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹாஸ்டைல். ஹாஸ்டைல். அடுத்தது பினை. பினைன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இன்னசென்ட்டான பர்சன், இன்னசென்ட்டு, அப்புறம் கைண்ட் ஹார்ட்டடான பர்சன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பினைன்னு சொல்லுவோம். பினை. பினை ஆர் ஃபேவரபிள்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பாய்சனஸ் ஆர் மேலிக்னன்ட்னு சொல்லுவோம். மேலிக்னன்ட். அடுத்த வார்த்தை பாய்ஸ்ட்ரஸ். பாய்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ஒரு மாதிரி கழுக்குன்னு ஒரு என்னடா இது சிரிப்பு கழுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து நாய்ஸி, கிளாமரஸ், பாய்ஸ்ட்ரஸ். ஓகே, பாய்ஸ்ட்ரஸ் ரொம்ப சத்தமாக இருக்கிறது, கேட்க முடியாத மாதிரி அந்த அளவுக்கு சத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாய்ஸ்ட்ரஸ். BOISTEROUS. பாய்ஸ்ட்ரஸ்,
நாய்ஸி, கிளாமரஸ். கிளாமரஸ்ங்கிறது இப்போ நம்ம புதுசாக கத்திருக்க வார்த்தை கிளாமரஸ். கிளாமரஸ் வேற, கிளாமரஸ் வேற. சி எடுத்து ஜி போட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கிளாமரஸ்னு சொல்லுவாங்க. அதுவே கிளாமரஸ் அப்படின்னா ஒரு மாதிரி பிடிக்காத சவுண்டில் இருக்கிறது தான் கிளாமரஸ். ஓகே, அடுத்த வார்த்தை கிளாமரஸோட ஆப்போசிட் பார்த்துடலாம். காம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ரெஸ்ட்ரைண்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகே, இன்னொரு வார்த்தை இதோட பார்த்தோம். கன்சஸ்ன்னு பார்த்தோமா? கன்சஸும் என்ன? பீஸ்ஃபுல்னு அர்த்தம். கன்சஸ் இப்போ தான் பார்த்தோம். கன்சஸ்னா என்ன? பீஸ்ஃபுல்னு அர்த்தம். அடுத்தது சீஸ். சீஸ்னா என்ன? ஸ்டாப்பு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? இனிஷியேட் பண்ணுறது, கண்டினியூ பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ஒரு புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோமே, காமென்ஸ். COMMENCE. மோஸ்ட்லி எல்லா வார்த்தையுமே ரிப்பீட்டடாக வர வார்த்தை தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 வார்த்தை 200 வார்த்தை ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா போதும். ஆண்டனிம்லேயும் அதே தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த வார்த்தை பார்ப்போம். டிஃபைல். டிஃபைல்னா ஒருத்தவங்க கரப்டடாக இருக்காங்க, அவங்க மைண்ட் செட்டே கரப்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஃபைல்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பியூரிஃபை, ஆனர், எலிவேட்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை டிஸ்பேர். ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்பேரில் இருக்கேன், மிசரியில் இருக்கேன், சேட்னஸாக இருக்கேன், க்ளூமியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை ஈகர். ஈகர்னா கீனாக இருக்கிறது. ஐ மீன் கீன் அப்சர்வர். ஐ எம் கீன் அப்சர்வர் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, கவனமாக ஈகராக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? கீனாக அப்சர்வ் பண்ணுறதுனா ஈகராக அப்சர்வ் பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு டிஸ்இன்ட்ரெஸ்டட், இன்டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை எனிக்மேட்டிக். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை எனிக்மேட்டிக். அடிக்கடி வந்துட்டு மறந்து போகிற வார்த்தையும் கூட எனக்கு. எனிக்மேட்டிக்னா என்ன? பசிலிங், மிஸ்டீரியஸ். பசிலிங், மிஸ்டீரியஸ். பஸ்லிங்காக இருக்கும், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும், மிஸ்டீரியஸாக இருக்கும். ஓகே, அது ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்கும், நமக்கு புரியும் இருக்கும், புரியாமையும் இருக்கும். அதுதான் வந்து எனிக்மேட்டிக்காக இருக்கிறது. பஸ்லிங், மிஸ்டீரியஸ். அதுக்கு ஆப்போசிட் என்ன? பிளெயினாக இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், உடனே புரிஞ்சிடும். தெளிவாக இருக்கிறது பேர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்கு ஆப்போசிட் என்ன? எனிக்மேட்டிக் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது எக்ஸாசரேட். ஒன்றும் இல்லாத விஷயத்த எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறான்டா, ஊதி 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 பெருசாக்கிட்டான், எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மேக்னிஃபை பண்ணி, க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றுமே இல்லை, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பையனுக்கு வந்து தலையில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தம்பிக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தர் தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போய் வீட்டில் ஐயோ தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பெருசாக மண்டையில் அடிபட்டு ரத்தம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாசரேட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா மேக்னிஃபை பண்ணி சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து அண்டர்ஸ்டேட் பண்ணுறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது. சுருக்கி சொல்கிறது, என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்கிறத அண்டர்ஸ்டேட் பண்ணுறது, இல்லாட்டி கம்ப்ரெஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. ஓகே, எக்ஸாசரேட்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதுக்கு ஆப்போசிட் கம்ப்ரெஸ் பண்ணுறது. அடுத்த வார்த்தை ஃபாஸ்டீடியஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட். ஃபாஸ்டீடியஸ்னா கேர்ஃபுல்னு அர்த்தம். ஒன் ஹூ இஸ் ஃபாஸ்டீடியஸ்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஈஸி கோயிங். ஃபாஸ்டீடியஸாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டிட்டர்மைண்டாக இருப்பாங்க, அவ்வளோ ஈஸி கோயிங்காக இருக்க மாட்டாங்க. ஃபாஸ்டீடியஸ்னால் கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்குமே நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மிஸ்டேக் நடக்கக்கூடாது, உங்கள் பாஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, மிஸ்டேக்கே நடக்கக்கூடாது, மிஸ்டேக் நடந்தால் திட்டுவாங்க, அது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன? கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அட்ஜஸ்டபிளாக இருக்கிறது, ஈஸி கோயிங்காக இருக்கிறது. அடுத்த வார்த்தை லீதல். லீதல்னா என்ன அப்படின்னா டெட்லின்னு அர்த்தம். டெட்லி டிசீஸ் அப்படின்னா லீதல் டிசீஸ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 இஸ் லீதல் அப்படின்னா டெட்லி, மேலிக்னன்ட், பாய்சனஸ், ஃபேட்டல்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹார்ம்லெஸ். லீதல்னா ஹார்ம்ஃபுல்னு அர்த்தம். அடுத்தது மண்டேன் அப்படின்னா ஆர்டினரி, எவ்ரிடே, காமன் பிளேஸ், எல்லாமே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது. ஓகே, மண்டேன் லைஃப் அப்படின்னா ஆர்டினரி லைஃப்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது வந்து பைட் ஆஃப் அப்படின்றது தான் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம எதுக்கு ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பல்ல யூஸ் பண்ணி கடிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் பைட் ஆஃப். டு யூஸ் யுவர் டீத் டு பைட் அ பீஸ் ஆஃப் சம்திங். ஓகே, அடுத்தது பிளாக் அவுட் அப்படின்னா டக்குன்னு இப்போ நான் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு மயக்கம் போட்டிங்க அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ணிடுவீங்களா? அப்போ என்ன ஆயிடுறீங்க? நீங்கள் பிளாக் அவுட் ஆகிடுறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, ஃபெயிண்ட் ஆகிடுறது, அதான் பிளாக் அவுட் ஆகிறது. அடுத்தது பிளாக் ஆஃப்னா ஒன்றும் இல்லை, தடுத்து வைக்கிறது, பேரிகேட் போட்டு தடுத்து வைக்கிறது தான் வந்துட்டு பிளாக் ஆஃப் பண்ணி வைக்கிறது. அடுத்தது ப்ளோ அவே ஆர் ப்ளோ ஆஃப், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். காற்றடிச்சு தனியாக விழுறது பேர் when the wind moves an object where it was, அதுதான் ரெண்டுமே. பட் ப்ளோவே அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு மீனிங்
ஒரு உங்களோட ஐடியா வந்துட்டு உங்களோட பாஸோட மைண்டை ப்ளூ அவே பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் வந்து காத்தடிச்சு ஒரு பொருள் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுறது. ஹேட் வந்துட்டு ப்ளோ அவே ஆயிடுச்சு காத்துல அப்படின்னா தள்ளி போய் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவே ப்ளோ ஆஃப் அப்படின்னா காத்தே கொஞ்சம் ஹெவியா அடிச்சு பேப்பர் ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு போய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் ப்ளோ ஆஃப். ஓகே, அடுத்தது ப்ளோ அவுட். ப்ளோ அவுட் அப்படின்னா அணைக்கிறது. ஒரு தீ வந்துச்சு அதை அணைக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ளோ அவுட். எஸ்டிங்விஷ் பண்றது, மேக் அ ஃப்ளேம் ஸ்டாப் பர்னிங். ஓகே, அடுத்தது ப்ளோ அப். அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ளோ அப். ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோட் பண்றது, வெடிக்க வைக்கிறது. அடுத்தது பாயில் டவுன் டூன்னு அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாயில் டவுன் டு த ப்ராப்ளம்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பூட் அப் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டரோட ஓஎஸை போட்டு லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டரை வந்து பூட் அப் பண்றதுன்னு அர்த்தம். கம்ப்யூட்டரை பூட் அப் பண்றது. பிரேக் அவே அப்படின்னா க்ரௌட்ல இருந்து தனியா வந்துடுறது. க்ரௌட்ல இருந்து என்ன பண்றது, தனியா வந்துடுது, செப்பரேட் ஆகி வந்துடுது. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 70 வார்த்தை படிச்சிருக்கோம். அது இல்லாம ப்ரீவியஸா பார்த்த எல்லா வார்த்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்க காமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கீப் சப்போர்ட்டிங். பாய்.